வணக்கம், இது சந்தியாவின் தமிழ்ச்சாரல். இன்று நாம் காணவிருப்பது மணிமேகலை காப்பியத்தின் மணிபல்லவத்து துயருற்ற காதை மற்றும் பீடிகை கண்டு பிறப்புணர்ந்த காதை. புகார் நகரில் சுதமதியும் மாதவியும் மணிமேகலையை பிரிந்து வருந்தி கொண்டிருக்கின்றனர். அதே சமயம் மணிபல்லவத்தீவில் மணிமேகலை கண்விழித்தாள். தான் உறங்கிய போது இருந்த எதுவும் தற்போது அவள் கண்ணில் படவில்லை. அனைத்து காட்சிகளும் புதிதாய் இருப்பது கண்டு மணிமேகலை குழப்பம் கொண்டாள். இது என்ன இடம்? உவவனத்தின் ஒரு பகுதியா? இல்லையே, நான் எப்படி இங்கு வந்தேன்? சுதமதி எங்கே சென்றாள் என்று குழப்பம் கொண்டாள். பின்னர், சுதமதியே, நீ எங்கே இருக்கிறாய்? என்னை தனியே விட்டு எங்கே சென்று ஒளிந்து கொண்டாய்? உடனே என்னிடத்தில் வா சுதமதி, என்னை என் தாய் மாதவி தேடுவாள், என் அருகில் வா என்று கூறி அழுதாள். தீவில் உள்ள நீர்த்துறைகளிலும் மணல் குன்றுகளிலும் யாரேனும் உள்ளனரா என தேடி அலைந்தாள். எவரையும் காணாததால் மனம் பதைபதைத்தாள். அப்போது தன் தந்தையை எண்ணி தவித்தாள். என்னை இப்படி தீவினை வருத்துமாறு விட்டுவிட்டு என் அன்னை கண்ணகியுடன் இவ்வுலகை விட்டு சென்று விட்டீரே ஐயா என்று துடித்தாள். அவ்வாறு அவள் அழுது புலம்பும் போது புத்த தரும பீடிகை அவள் முன் தோன்றியது. அப்பீடிகையானது காண்போரின் முற்பிறவி பற்றி அறியச் செய்யும். தரும பீடிகையை கண்ட மணிமேகலை வியப்பால் தன்னை மறந்தாள். அதை வணங்கி 3 முறை வலம் வந்தாள். பின் அதன் முன் விழுந்து வணங்கினாள். உடனே அவள் தன் முற்பிறவி பற்றி உணர்ந்தாள். புத்த பீடிகையிலிருந்து சிவந்த கைகள் மணிமேகலையின் தலையின் மீது வந்து குவிந்தன. தன் தலையின் மீது வைத்த கைகள் தவமுனிவர் பிரம்மதர்மர் என்றெண்ணி மணிமேகலை பேசத் தொடங்கினாள். அனைத்திற்கும் மேலானவனே, காயங்கரை ஆற்றங்கரையில் நீ உரைத்தவை அனைத்தும் உண்மையானதை முற்பிறவியிலேயே நான் அறிந்தேன். முற்பிறவியில் காந்தார நாட்டின் குருவதேயம் என்னும் குருநாட்டின் மன்னன் அத்திபதி, அவனின் மைத்துனனான நீ ஒருமுறை அம்மன்னனிடம், இன்றிலிருந்து 7ஆம் நாள் இந்நகரமும் நாட்டின் சில பகுதிகளும் பூகம்பம் ஏற்பட்டு பாதாளத்தில் வீழ்ந்து அழியும், அதனால் இந்நகரை விட்டு யாவரும் நீங்கிச் செல்க என்று உரைத்தாய். உன் வார்த்தைகளை ஏற்று அத்திபதி மன்னன் தன் இடவயம் என்னும் நகரிலுள்ள தம் மக்கள் எல்லாம் தங்கள் பசுக்களையும் ஏனைய விலங்குகளையும் கொண்டு இந்த நகரத்தை விட்டு நீங்குக என்று பறையறிவித்தான். அவ்வாறே மன்னனும் மக்களும் நகரை விட்டு நீங்கி அவந்தி நாட்டுக்கு செல்லும் வழியில் காயங்கரை ஆற்றின் கரையில் பாசறை அமைத்து அவர்கள் தங்கியிருந்தனர். அப்போது நீ உரைத்தவாறே இடவயம் என்னும் நகரம் நிலத்தினுள் வீழ்ந்து அழிந்தது. அரசனோடு மக்களும் உன் அடிகளை தொழுது வணங்கினர். அங்கேயே அவர்களுக்கு நீ அறநெறியை போதித்து கொண்டிருந்தாய். ரவிவர்மன் அமுதபதி என்பவர்களின் மகளாய் பிறந்து லட்சுமி என்னும் பெயர் பெற்ற நான் மன்னன் அத்திபதிக்கும் அவன் மனைவி நீலபதிக்கும் மகனாய் பிறந்த ராகுலனின் மனைவியானேன். அசோதர நாட்டு மன்னன் ரவிவர்மன், அவனின் 3 மகள்கள் தாரை, வீரை, லக்குமி என்பவர்கள். தாரையும் வீரையும் பெரும் வீரனான கஞ்சய மன்னனான துஞ்சயனை மணந்தனர். இளையவளான லக்குமி ராகுலனை மணந்தாள். முற்பிறவியில் லக்குமியாய் பிறந்தவளே மணிமேகலை காப்பியத்தின் தலைவியான மணிமேகலை. இதையே மணிமேகலை இவ்விடத்தில் தன் முற்பிறவி பற்றி தான் அறிந்ததாக குறிப்பிடுகிறாள். மேலும் மணிமேகலை பிரம்மதரும முனிவனிடம் தொடர்ந்து பேசினாள். காயங்கரை ஆற்றங்கரையில் அறமுரைத்த உன்னை நான் காண வந்தேன். அப்போது நீ என்னை நோக்கி, இன்றிலிருந்து 16ஆவது நாள் ராகுலனை திட்டிவிடம் என்னும் பாம்பு பார்வையாலேயே கொல்லும். அவன் உயிர் நீத்த பின் நீயும் அவனுடன் தீயில் வீழ்ந்து உயிர் துறப்பாய். பிறப்பினை அறுக்கும் முக்தி பெறும் வாய்ப்பு இந்த பிறவியில் உனக்கு இல்லை. இப்பிறவி ஒழிந்து அடுத்த பிறவியில் காவிரியின் பெயரோடு விளங்கும் காவிரி பூம்பட்டினத்தில் பிறப்பாய். அங்கு உனக்கு ஒரு துன்பம் நேரும். அத்துன்பத்திலிருந்து உன்னை விடுவிக்க மணிமேகலா தெய்வம் உன்னை தூக்கிச் சென்று தெற்கே உள்ள ஒரு தீவில் வைக்கும். அத்தீவில் நீ புத்த பீடிகையை கண்டு தொழுவாய். பீடிகையை தொழுதவுடன் நீ உன் முற்பிறவி பற்றி அறிந்து கொள்வாய். இப்போது நான் உரைத்தவற்றை அப்போது நீ அறிந்து கொள்வாய் என்று கூறினாய். அதற்கு நான் மறுமொழியாய்,
இறைவா, என் கணவனின் மறுபிறவியை எனக்கு காட்ட மாட்டாயா என்று வினவினேன். அதற்கு நீ என்னிடம், உன்னை அத்தேனில் கொண்டு போய் சேர்க்கும் மணிமேகலா தெய்வமே உன் கணவனின் முற்பிறவி பற்றி உனக்கு கூறும் என்று உரைத்தாய். ஆனால் அந்த தெய்வம் இப்போது இங்கு வராதா என்று கூறி மணிபல்லவத்தீவில் தரும பீடிகை முன் அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள் மணிமேகலை. மணிமேகலை தெய்வம் வருமா? முற்பிறவியில் லட்சுமியாய் பிறந்து ராகுலனின் மனைவியாய் வாழ்ந்த மணிமேகலைக்கு ராகுலனின் இப்பிறவி பற்றி கூறுமா என்பதை அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி.